சென்னை லயோலா கல்லூரிக்கு கடிதம் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் கோகுல் தரும் கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்திருப்பதை அடுத்து தற்பொழுது வெடிகுண்டு நிபுணர்கள் கல்லூரி வளாகம் முழுவதுமே தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. 5 குழுக்களாக பிரிந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களுடன் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளாக தீவிரமாக சோதனை காலை முதலே நடைபெற்று வருகிறது. நேற்று மதியானம் கல்லூரியுடைய முதல்வருக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. அந்த கடிதத்தில் கல்லூரியில் இன்று காலை 10 மணி அளவில் வெடிகுண்டு வெடிக்க இருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கல்லூரி முதல்வர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். தற்பொழுது இன்று காலை முதலே வெடிகுண்டு நிபுணர்கள் கல்லூரியில் ஒவ்வொரு அறைகளாக, குறிப்பாக முதல்வர் அறை, கேண்டீன், லைப்ரரி உள்ளிட்ட வகுப்பறைகள் அனைத்து அறைகளுமே 5 குழுக்களாக பிரிந்து மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிரமாக சோதனை நடத்திட்டு வர்றாங்க. இந்த கடிதம் யார் எழுதியது என்பது குறித்து நுங்கம்பாக்கம் போலீசாரும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக திருச்செங்கோடிலிருந்து வித்யா என்ற பெண்ணிடமிருந்து இந்த கடிதம் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கடிதத்தை யார் எழுதினார் என்பது குறித்தும் நுங்கம்பாக்கம் போலீசார் தீவிரமாக விசாரணை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். கல்லூரியில் இன்று காலையில் வெடிகுண்டு வெடிக்கும் என்று வந்த மிரட்டல் கடிதத்தால் தற்பொழுது கல்லூரி வளாகமே ஒரு பெரிய பரபரப்பாக காணப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் கோகுலரமணன்.